வீட்டிற்கு வந்திருக்கும் வரப்போகும் அனைவருக்கும் வணக்கம், வாழ்த்துக்கள். என்ன அம்மா வாழ்த்துக்கள் சொல்கிறேன் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கீங்களா? எல்லா குழந்தைங்களுமே நல்லபடியாக ரிசல்ட் வந்து எல்லோரும் படிக்க போயிருப்பாங்க. எல்லோரும் எல்லா விஷயத்தையும் செஞ்சிட்ருக்கிறது அப்படி ரொட்டீன் லைஃப் ஸ்டார்ட் ஆன மாதிரி எல்லா பேரண்ட்ஸ்க்கும் இருக்கும் இல்லையா? ஸோ அந்த ஒரு விஷயத்துக்கு தான் வாழ்த்துக்கள் சொன்னேன். எல்லோரும் சந்தோஷமாக இருப்பீங்க நம்புகிறேன்ல, உண்மை அதுதான். இன்றைக்கி அம்மா வந்து இந்த மாதத்துக்கான பதிவு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தா, நான் ஒரு இதில் உங்களுக்கு நான் சொல்கிறது வந்து நான் ஒரு இதில் படித்ததில் பிடித்ததுன்னு சொல்லுவாங்க இல்லையா? படித்ததில் பிடித்ததுன்னு அந்த மாதிரி தான். அதில் ஒன்று பார்த்து அது ரொம்ப நல்லா இருந்தது. அதனால் உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஏன்னா நம்ம எல்லாருமே சொல்கிறோம், நம்மளை தவிர சுற்றி இருக்கவங்கலாம் ரொம்ப நல்லா இருக்காங்க, அவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க, இவங்களுக்கு என்ன நல்லா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நினச்சிக்கிட்டு தன்னைத்தானே நமக்கு மட்டும்தான் இந்த கஷ்டம் இருக்குது, நம்ம மட்டும்தான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம்னு நினச்சிட்ருக்கோம். ஸோ இல்லை, எல்லாருக்குள்ளேயும் எல்லா கஷ்டமும் இருக்குது. சிலர் நம்ம சொல்கிறோம், சிலர் சொல்ல மாட்டேங்கிறாங்க. அவ்வளோதான் டிஃப்ரெண்ட்டே தவிர மற்றபடி எல்லார் வீட்லேயும் பிரச்சனை இருக்குது. அதுக்கு ஒரு குட்டி கதை அம்மா ஸ்டைலில் சொல்லிட்டோமா? ஒன்றும் இல்லை. ஒருத்தர் வந்து கடவுள்கிட்ட போய் கேட்டுகிட்டே இருந்தாங்களாம், என்னை சுற்றி இருக்க என் ஃப்ரெண்ட்ஸுங்க இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்காங்க, நான் தான் ரொம்ப கஷ்டப்பட்டுகிட்டே இருக்கேன், இந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன், அந்த விஷயத்தில் கஷ்டப்படுறேன், அப்படி இப்படி புலம்பிகிட்டே இருக்கான். உடனே அந்த கடவுள் சொல்கிறாங்களாம், சரி உன்னுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையும் எழுதி ஒரு மூட்டையாக கட்டி நான் சொல்கிற இடத்துக்கு கொண்டு வந்து வச்சுட்டு அங்கே வந்து இருக்கிற ஒன்றுமே இல்லாததை வேணால் நீ எடுத்துகிட்டு போ அப்படி சொல்கிறாங்க. சரின்னு உடனே உட்காந்து எழுதுகிறான் சின்ன சின்ன விஷயங்கள், பெரிய பெரிய விஷயங்கள், எனக்கு இந்த கஷ்டம் அந்த கஷ்டம் எழுதி ஒரு 4 மூட்டை தூக்கிக்கிட்டு அவங்க சொன்ன இடத்துல கொண்டு போய் வைக்க போகிறாங்க. அங்கே போய் பார்த்தீங்கன்னா அங்கே நிறைய பேர் இந்த மாதிரி மூட்டைகளோடு வந்து உட்காந்துக்கிட்டு இருக்காங்க. இவங்களுக்கு ஷாக் ஆகிடுச்சு, என்னடா இது, நம்ம தான் கஷ்டம்னு எழுதிட்டு வந்தோம்னா அங்கேயும் எல்லோரும் 4 மூட்டை 5 மூட்டை 6 மூட்டை அப்படி வச்சுக்கிட்டு இருக்காங்க. அட்லீஸ்ட் ஒரு 2 மூட்டையாவது இருக்குது. என்னடா நம்ம இவங்களுக்கெல்லாம் கஷ்டம் இல்லைன்னு நினச்சோம், இவங்களும் இத்தனை மூட்டைகளோடு வந்திருக்காங்களே, இதில் வந்து கடவுள் வந்து வேறு யாருக்கு பிடிச்சிருக்கோ, இப்போ நீ சொன்னல அவன் நல்லா இருக்கான், அவனுக்கு பிடிச்சிருந்தா அவனுடைய மூட்டையை எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னார். இதில் நம்ம எங்கே இந்த மூட்டை எடுக்கிறது இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரே ஒருத்தர் மட்டும் மூட்டையே இல்லாமல் நின்றுட்டு இருந்தாராம். ஓ சூப்பர் அப்போ அவனுடைய லைஃப் வேணும்னு சொல்லிட்டு நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட போயிட்டு இந்த மாதிரி உங்களது நல்லா இருக்கே, உங்களது மூட்டையே இல்லையே அப்படி சொல்லும்போது அவங்க சொன்னாங்களாம், என் மூட்டையை தூக்கிட்டு வர முடியல, நான் வண்டி வச்சுருக்கேன், அந்த வண்டி இன்னும் வரலன்னு பார்த்துட்ருக்கேன் அப்படின்னு சொன்னாங்களாம். அவ்வளோதான், ஷாக் ஆகிடுச்சான். என்னது இது, நம்ம நினச்சிட்டு இருந்த எல்லாருக்குமே இவ்வளோ பிரச்சனைகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம எதனா இப்போ மாற்றி எடுத்துக்கணும் அப்படின்னாலும் இவங்க ஒரு டிசிஷன் வந்துட்டாங்களா, நம்ம பிரச்சனையை நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தோம், இதுதான் பிரச்சனைன்னு தெரியும், ஃபேஸ் பண்ணோம், அவங்களுக்குலாம் என்ன பிரச்சனைனே தெரியல, அது இதோட பெருசாக இருந்தால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இருக்கிற இந்த மூட்டையே தூக்கிட்டு வந்துட்டாங்களாம், நம்ம பிரச்சனையை நம்மளே பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதை நான் வந்து எதுக்காக சொல்ல வரேன்னா, எல்லாருமே நினைக்கிறோம் வெளி தோற்றத்தை பார்த்து அவங்களுக்கு நல்லா இருக்காங்க, எனக்கு மட்டும்தான் கடவுளே கஷ்டம், அப்படிலாம் இல்லை. எல்லாம் அப்போமே கண்ணதாசன் எழுதியிருக்காரு இல்லையா, வீட்டுக்கு வீடு வாசப்படி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்குமான விஷயங்கள் எல்லாருக்கும் இருக்குது. அவங்கவுங்க ஃபேஸ் பண்ணிவிட்டு சிலர் சொல்லாமல், சிலர் சிரிச்ச முகத்தோட, சிலர் அப்படியே நகர்ந்து போயிட்டு இருக்காங்க. இதுதான் மூவ் ஆன் சொல்லுவாங்க இல்லையா, அடுத்த விஷயத்துக்கு போயிட்டே இருங்க அப்படின்னு அந்த மாதிரி போயிட்டுருக்காங்க. அதனால் இருக்கிறத நம்ம வந்து எவ்வளோ அழகாக அதை வந்து கரெக்டான சரியான முறையில் நம்ம க்ராஸ் பண்ணி போக முடியுமோ, கடந்து போக முடியுமோ, அதை கடந்துட்டோன்னா வாழ்க்கையை ரொம்ப செழிப்பாக சிறப்பாக வாழலாம் அப்படிங்கிறதுக்காக தான் அம்மா இன்றைக்கி இந்த பதிவுக்கு வந்திருக்கேன். எல்லாருக்கும் இது புரியும்னு நினைக்கிறேன். எனக்கு மட்டும்தான் கஷ்டம்னு சொல்கிறத நிறுத்திட்டு இதோட கஷ்டத்தோடு இருக்காங்க, நம்ம இது எவ்வளவோ பரவாயில்ல, உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு. சரியா? இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அம்மா உங்களெல்லாம் அடுத்த பதிவுகளை பார்க்குறேன். வாழ்க வளமுடன்.